ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். குடும்பம், தேவன் இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய அமைப்பு, மிகப்பெரிய ஆசீர்வாதம் குடும்பம். இந்த குடும்பத்திற்கான பல்வேறு காரியங்களை பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஆதாம் என்கிற ஒரு மனிதனை உண்டாக்குனார் இல்லையா? ஆதாம் தனியாக இருக்கிறது நல்லது அல்ல அப்படின்னு ஆண்டவர் பார்த்து அவனை குடும்பமாக்கினார். ஒரு ஆள் இருக்கும் பொழுது அது குடும்பம் கிடையாதுங்க. If a person lives alone, he is not a family. ஒரு மனிதன் தனிமையாக இருந்தால் அது குடும்பம் அல்ல. எப்பொழுது இன்னொருவர் சேருகிறாரோ அங்கே குடும்பம் உருவாகிறது. இப்போ நான் தனிமையாக தான் இருந்தேன் பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் தனிமையாக இருந்தேன். கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையாக என்னுடைய மனைவியை எனக்கு கொடுத்தார். அப்போ நான் தனிமையாக இருந்த நாட்கள் மகிழ்ச்சியாக இல்லையா? இருந்துச்சு. அது ஒரு விதமான மகிழ்ச்சி. குடும்பத்திற்குள் நுழையும் பொழுது அது ஒரு விதமான மகிழ்ச்சி. அப்போது நானும் என் மனைவியும் இணையும் பொழுது குடும்பமாகிறோம். இப்போ குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக கற்பத்தின் கனிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். 128ஆம் சங்கீதத்தில் கணவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, பேர பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு அழகான ஒரு வேத பகுதி பார்த்தீங்களா? உன் கைகளின் பிரயாசம் நீ சாப்பிடுவாய், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இதெல்லாம் அந்த வேத பகுதியிலே கணவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். மனைவியை பற்றி சொல்லுது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்கு, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகள், பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் அப்படின்னு பேர பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த குடும்பம் தேவன் உண்டாக்கினது. இந்த குடும்பம் தேவனுடைய திட்டத்தில் நடக்க வேண்டும். இந்த குடும்பத்தை குறித்து தேவன் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த குடும்பத்தில் ஒரு ஹிரார்கியல் இருக்கு பாருங்க. அதில் முதல்ல கணவர், அப்புறம் மனைவி, அப்புறம் பிள்ளைகள், அப்புறம் பேர பிள்ளைகள். இந்த ஹிரார்கியல்ல ஒவ்வொருவரும் மிகுந்த முக்கியத்துவமானவர்கள், கனமுள்ளவர்கள். எல்லாரும் அவரவருடைய பணியை செய்ய வேண்டும், அவரவருக்கு இருக்கிற பொறுப்பை செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு குடும்பத்தை குறித்து நாம் பல்வேறு விஷயங்களை வெளிப்படையாக உங்களோடு தியானிக்க ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதத்தில் அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதமாக வாழ்ந்த அநேக குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஃபேமிலியை குறித்து தானே 3 காரியங்கள். The value of the family, உங்களுடைய குடும்பத்தினுடைய மதிப்பு. அப்போ நம்ம குடும்பத்திற்கென்று ஒரு மதிப்பை தேவன் வைத்திருக்கிறார். A Christian family has some value. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அதற்கென்று ஒரு மதிப்பை உடையதாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பம் மதிப்பில்லாத குடும்பம் அல்ல. தேவன் உங்கள் குடும்பத்தை ஒரு மதிப்பில் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தில் வைத்திருக்கிறார். அதனால உங்க குடும்பத்தினுடைய மதிப்பிற்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எப்படி செயல்படுகிறீர்கள்? இரண்டாவதாக, a family has to be in relationship. ஒரு குடும்பம் உறவுகளின் அடிப்படையில் இணைந்திருக்க வேண்டும். bonded with relationship. ஆண்டவர் அதை உருவாக்கி இருக்கிறார். இந்த குடும்பத்துக்கு இருக்கிற உறவுகள் இருக்கே, ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம். அதனால குடும்ப உறவுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மூன்றாவதாக, the purpose of the family. ஒரு குடும்பத்தை தேவன் படைத்ததற்கான அல்லது இணைத்ததற்கான உண்டாக்கினதற்கான நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ்? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குடும்பத்தை மிக தெளிவாக சரியான பாதையிலே நடத்த ஏதுவாக இருக்கும். அதனால முதல் விஷயம், the value of the family, family values. உங்கள் குடும்பத்தினுடைய மதிப்பு என்ன? உங்கள் குடும்பத்தினுடைய மதிப்பை நீங்கள் பாதுகாக்கிறீர்களா? அப்படி நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்க போகிறோம். இதில் ஒரு குடும்பத்தை, அதாவது கணவன், மனைவி, பிள்ளைகள் என்கிற அந்த வட்டத்திற்குள் வைத்து நான் முதலாவது பேச விரும்புகிறேன். அதற்கு பிறகு உறவுகள் கிட்டலாம் போகலாம். இன்னைக்கு முதல் காரியம் கணவன் மனைவி, இந்த உறவை முதலாவது பேசுகிறேன். அடுத்தது பிள்ளைகளுக்குள்ள வருவோமே. இப்போ கணவன் மனைவி என்கிற உறவு இருக்குல்ல, இது ரொம்ப ஆசீர்வாதமான உறவுங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் கல்யாணம் நடந்தால் வால் போஸ்டர்லாம் அடித்து ஒட்டுவாங்க. தெருவுக்கு தெரு வால் போஸ்ட் ஒட்டுவாங்க, இன்னாருக்கு இன்னாருக்கும் கல்யாணம் அப்படின்னு. பெரிய பெரிய பேனர்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அதான் கல்யாண நாட்களில், கல்யாணத்துக்கு முன்னாடி பேனர்ஸ் வைப்பாங்க. என்னையும் ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்காக சென்னையில் இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணி அந்த மணமக்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நான் காரில் போயிட்டுருக்கிறேன்.
நான் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல போஸ்டர் பார்க்குறேன், மாப்பிள்ளையனுடைய பேரை போட்டு இந்த பையன் இன்று கைதாகிறார் அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயோ, கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இருக்கிறோம், இவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரியலையே, அரெஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நான் யோசித்துக்கிட்டே போனால், அங்கே கல்யாண மண்டபத்தில் மேலே தாளத்தோட பேண்டு வாத்தியங்களோட எல்லாம் பேண்ட் செட்லாம் அடித்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்ன அப்படி ஒரு பையனை கூப்பிட்டேன், தம்பி இங்கே வா, இந்த மாதிரி கைதாகிறாருன்னு போட்டிருக்கேன், என்ன தம்பி சமாச்சாரம்? அங்கிள், அது ஒன்றும் இல்லை அங்கிள், இன்னைக்கு அவர் ஃபேமிலி லைஃபுக்குள்ளே நுழையிறாருல்ல, அதுதான் அப்படி எழுதியிருக்கிறோம். அப்போ தான் யோசித்தேன், உலகத்தில் இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையை பற்றி எப்படி நினைக்கிறாங்க. சில பேர்கிட்ட கல்யாண நாளை கேளுங்களேன், ஏன் சார் அந்த கருப்பு நாளை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கல்யாண நாளை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. இது மனிதர்களுக்கு தேவனுடைய திட்டத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை, அதுதான் உண்மை. கடவுள் மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லது அல்லன்னு சொல்லி தான் ஏற்ற துணையாக ஆணுக்கு ஒரு பெண்ணையும் பெண்ணுக்கு ஒரு ஆணையும் உண்டாக்கினார். அந்த குடும்ப வாழ்க்கை நம்ம சரியான பாதையிலே நடத்த வேண்டும். பைபிளில் சொல்லியிருக்க முப்புரி நூல் சீக்கிரத்தில் அருந்து போகாது. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கணவன் மனைவியாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் இடையிலே இயேசு இருக்க வேண்டும். ஆண்டவர் இல்லாத கணவன் மனைவி உறவு என்கிறது முறிந்து போகும், மற்றவர்களால் அருந்து போகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், திருமண வீடுகளெல்லாம் முக்கோணமாக வச்சுக்கணும், ட்ரையாங்கிளா. அப்படின்னா ஒரு பக்கம் கணவன், இன்னொரு பக்கம் மனைவி, இன்னொரு முனை ஆண்டவராக இருக்க வேண்டும். அப்படி இந்த முக்கோணமாக இந்த வாழ்க்கை அமைந்திருந்தால் இது ஆசீர்வாதமாக இருக்கும், கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். இந்த முக்கோணத்துக்குள்ள வேற யாரும் வந்தால் அது ஸ்கொயராக மாறிடும். இன்னும் சில பேர் உள்ள நுழைஞ்சாங்கன்னா ஹெக்ஸாகனா மாறிடும், பல பல கோணங்கள் வந்துடும். பாருங்க, கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சில இடங்கள்ல பெற்றோர் உள்ள என்னாலும் மூக்க நுழைச்சிட்டே கிடப்பாங்க. எனக்கு ஒரு நல்ல குடும்பம் தெரியும். அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பையனுடைய வீட்டில் அந்த பையனுக்கு 2-3 அக்கா மாதிரி இருந்தாங்க, 2-3 தங்கச்சி மாதிரி இருந்தாங்க. இந்த பெண்ணை என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, அவங்க அம்மா, சூதானமாக நடந்துக்கோமா, உனக்கு ஏகப்பட்ட நாத்தனார் இருக்காள்க, உன் மாப்பிள்ளையினுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துருவாள்க, ஆரம்பத்திலேயே உன் மாப்பிள்ளைய நீ கைக்குள்ளே போட பழகிக்கோ, ஆமாம் ஜாக்கிரதை அப்படின்னு இந்த பெண்ணுக்கு சொல்லித்தராங்க. சரி, இந்த பெண்ணு வந்துட்டா. கல்யாணம் பண்ணி வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோனை போட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன அப்டேட் பண்ணுறா? அம்மா காலையில் எழும்பிட்டேன், அம்மா காப்பி போட்டுட்டேன், அம்மா துணி துவைக்க போகிறேன், அம்மா சாப்பாடு செய்ய போகிறேன். ஒவ்வொன்றும் அந்த அம்மாவும் நொடி தவறாமல் நிமிஷம் தவறாமல் அந்த பிள்ளைகிட்ட ஃபோனில் பேசி பேசி அப்டேட்டட். உன் மாப்பிள்ளை வந்துட்டாராம்மா, உன்னை நல்லா கவனிச்சிக்கிறாராம்மா, உன் மேலே அன்பாக இருக்கிறாராம்மா, நல்லா பேசுகிறாராம்மா. எம்மா, நீ ஃபோனை கட் பண்ணாதானே அவர் உன் பிள்ளைகிட்ட பேச முடியும். என்னாலும் நீ உன் பிள்ளைகிட்டையே பேசிக்கிட்டு இருந்தா, என்னாலும் நீ உங்கள் அம்மாகிட்டையே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி உன் கணவர் உன் மேலே அன்பாக இருப்பார்? இப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் என் பிள்ளையை பாரு எவ்வளோ கவனமாக பார்த்துக்கிறேன், என் பிள்ளை மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ளே மூக்கை ரொம்ப நுழைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கணவன் பெற்றோரின் பேச்சை கேட்டு நடந்திருப்பார், மனைவி பெற்றோரின் பேச்சை கேட்டு நடந்திருப்பாங்க, தப்பே கிடையாது. கல்யாணத்துக்கு பிறகு கணவனுக்கு மனைவி தான், மனைவிக்கு கணவன் தான். இந்த ஹிரார்கியில் மாற்றவே கூடாது. உங்களுக்கு இப்போ யார் ப்ரையாரிட்டியாக வரா அப்படின்னா, பிரைமரி யாருன்னா உங்களுக்கு ஆண்டவர் தான். கடவுளுக்கு அடுத்தபடியாக கணவன் மனைவி தான் வரணும். இப்போ பெற்றோரெல்லாம் எங்கே வந்துடுறாங்கன்னா 3ஆவதா 4ஆவதா ஓடி போயிடுவாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களை கனப்படுத்தணும். ஆனால் அதே நேரத்தில் அவங்கள எந்த இடத்துல வச்சு நம்ம செய்யணுமோ அப்படி தான். அவங்க நம்ம குடும்பத்துக்குள்ளே எப்போ வரணுமோ அப்போ தான் நம்ம அனுமதிக்கணும். சும்மா என்னாலும் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அப்பா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா சமையல் மாதிரி இல்லை, எங்கள் அப்பா சமையல் மாதிரி இல்லை. சில பசங்க என்கிட்ட குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு சில பிள்ளைகள் என்கிட்ட வந்து ஜெபத்துக்கு வருவாங்க. அப்போ கேட்டோம்னா அந்த பசங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இவளுக்கு சமைக்கவே தெரியலை அப்படின்னு. அந்த பிள்ளைகிட்ட, ஏமா உனக்கு சமைக்க தெரியல அப்படின்னா, இல்லை பாஸ்டர் நல்லா தான் சமைக்கிறேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சமைக்கலாம் சொல்லி கொடுத்தா அனுப்புனாங்க. அப்போது என்னடா பிரச்சனை அப்படின்னா, இல்லை எங்கள் அம்மா கைப்பக்கம் இவளுக்கு வரலை. நான் இவங்கிட்ட கேட்டேன், என்னம்மா அப்படி சொல்கிறாரா? ஆமாம் பாஸ்டர், அவங்க அம்மா கைப்பக்கம் வரலை.
நான் அந்த பையன்கிட்ட கேட்பேன், தம்பி உன் மேலே தான் தப்பு. உங்கள் அம்மா கைப்பக்குவம் வேணும்னா நீ 60 வயசில் ஒரு கிழவியை கல்யாணம் முடிச்சிருக்கணும். நீ 20 வயசுல 25 வயசுல கல்யாணம் முடிச்சுன்னா அவளுக்கு இப்போதான் அனுபவம் உருவாகிட்டு இருக்கு. எப்படி உங்கள் அம்மா கைப்பக்குவம் அங்கே வரும்? அப்புறம் தான் அவனுக்கு உரைக்குது, மூளையில் வேலை செய்யுது. ஐயையோ நம்ம தெரியாமல் பேசிட்டோமே. சில நேரத்தில் பெண் பிள்ளைகளும் அப்படித்தான், கணவர்கிட்ட ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓவராக சினிமாவை பார்க்குறது, அதில் செயற்கையாக வர்ற லவ், செயற்கையாக வர்ற அந்த காட்சிகளெல்லாம் பார்த்துட்டு இப்படித்தான் வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினச்சி கணவர்கிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். உங்கள் கணவரை மேலே முழு அன்பை செலுத்துங்க, மனைவி மேலே முழு அன்பை செலுத்துங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு சில கணவர்மார்களை குறித்து நான் சொல்ல போகிறேன். ஆபிரகாமையும் லோத்தையும் குறித்து உங்களுக்கு வேகமாக சொல்லித் தருகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், 2 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் முதல்ல ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இவர் என்ன பண்ணுறாருன்னா கூடார வாசலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகாக பைபிள் எழுதியிருக்கல. முதல் வசனம் எங்கே இருக்கிறாரு? கூடார வாசலில். என்ன பண்ணுறாங்க? அந்த நேரத்தில் 3 புருஷர்கள் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார்கள். இதை பார்க்குற ஆபிரகாம் அவர்களை கண்ட உடனே எழுந்து ஓடி தரை மட்டும் குனிந்து அவர்களை பணிந்து கொள்ளுகிறார். யாரு? 90 வயது நிரம்பின ஒரு மனிதர். இவருக்கு இருக்கிற அந்த அனுபவத்தை பாருங்க, இவர் நடந்து கொண்ட முறையை பாருங்க. சரி, அடுத்தது என்ன செய்யறாருன்னா அவங்கள வீட்டுக்கு பக்கம் கூட்டிட்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு அவங்கள சொல்லி நேரத்தான் மனைவி கிட்ட ஓடுறாரு. மனைவியை பார்த்து சொல்றாரு, சாரால் 3 படி மெல்லிய மாவு எடுத்து சம, இப்படி 3 புருஷர்கள் வந்திருக்கிறாங்க. உடனே அதோட நிறுத்தினாரா, நேரம் மாட்டு மந்தைக்கு ஓடுறாரு. அங்க வேலைக்காரங்கிட்ட நல்ல இளங்கன்றை பிடிச்சு நீ வெட்டி சமைச்சு கொண்டு வாப்பா அப்படின்னு அவங்கிட்ட சொல்லி அங்கே அந்த வேலையும் சொல்லுகிறார். இப்போ இது ஆபிரகாமுடைய செயல்கள், அவருடைய ஆக்ஷன்ஸ். 19ஆம் அதிகாரத்துக்கு வருவோமா? லோத்து. இங்க பைபிள் சொல்லுது, லோத்துவை பார்க்க 2 புருஷர்கள் வருகிறார்கள். லோத்து எங்க உட்கார்ந்து இருக்கிறார்னா அந்த ஊரினுடைய முகப்பிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ லோத்து ரியாக்ஷனை பாருங்களேன். 2 புருஷர் வராங்க, அவர்களை கண்டு எழுந்து. இவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்லோவா இருக்கு, எல்லாமே ரொம்ப ஸ்லோ. ஆனா 90 வயது நிரம்பின ஒரு தாத்தா எவ்வளவு ஆக்டிவா இருக்கிறார்ல. ஒரு குடும்ப தலைவன் எல்லா விஷயத்திலையும் ஆக்டிவா இருக்கணுங்க, சோம்பேறியா இருக்க கூடாது. பைபிள் சொல்லுது, சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை சம்பாதிக்கும். இப்போ ஆபிரகாம் கிட்ட இருந்த ஸ்பீடு பாருங்க. அவர் எங்க இருக்கிறாராம்? கூடார வாசலில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கூடார வாசல், அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே கூடார வாசல் என்றால் வீடு. ஆபிரகாம் வீட்டில் இருந்தார். ஆனா அதே நேரத்தில் லோத்து எங்க இருக்கிறான்னு பாருங்க. லோத்தினுடைய காரியத்தை பார்க்கிறோம். சோதோமுக்கு வந்தார்கள், சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்போ இவன் ஊருக்கு வாசல்ல இருக்கிறாரு, ஆபிரகாம் வீட்டு வாசல்ல இருக்கிறார். இன்னைக்கு சில ஆண்களை நான் பார்த்துருக்கேன். ஆண்கள் வீட்டுக்கு வர்றது லேட்டு, வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 2 நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓடி போயிடுறது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வெளியில போய் சுத்துறது, டீ கடைக்கு போறது. ஆபிரகாமா நீங்க இருந்தீங்கன்னா வீட்டில் இருப்பீங்க, லோத்தா இருந்தீங்கன்னா ஊர்ல தான் இருப்பீங்க, ஊருக்கு வெளியில தான் இருப்பீங்க. ரோட்ல திரியிற ஆளு லோத்து, வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளு ஆபிரகாம். நீங்க ஆபிரகாமா லோத்தா முடிவு பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் வீட்டில் இருக்கிறார், மனைவியோட இருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் பாருங்க. இப்போ இந்த 3 புருஷர் வரும் பொழுது அவங்கள எவ்வளவு அழகா ரிசீவ் பண்றாரு, ஓடி போய் அவங்கள வெல்கம் பண்றாரு. சரி, இப்போ இந்த 3 புருஷர் வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அவங்க வர்றவங்களுக்கு சாப்பாடு செய்யணும்னு முடிவெடுக்கிறார், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. எங்க ஓடுறாரு? நேரா அம்மா கிட்ட, மனைவி கிட்ட ஓடுறார். சாராள் அம்மா கிட்ட ஓடி, அம்மா நீ 3 படி மெல்லிய மாவு, 3 படினா நம்ம கணக்கில் 4.5 கிலோ, 4.5 kgs. ஆனால் இந்த சாராள் அம்மாவுக்கும் ஆபிரகாமுக்கும் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பாருங்க. அவங்க உடனே சமைக்கிறாங்க. இதுதான் புரிந்துணர்வு. என்ன புரிந்துணர்வு? கணவன் எதை விரும்புகிறாரோ, கணவன் எதை நினைக்கிறாரோ, கணவன் யாரை ஹானர் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கிறாரோ அந்த முடிவுக்கு இந்த அம்மா உடனே இசைந்து போகிறார்கள்.
எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை? இன்னைக்கு எத்தனை மனைவிமாரு உங்கள் கணவர் எடுக்கிற முடிவிற்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கிறீர்கள். சில இடங்கள்லாம் பார்த்துருக்குறேன். இங்கே பாருங்க, சும்மா அதை பேசிட்டு இருக்கக்கூடாது, நான் சொல்கிறதான் கேட்டு நடக்கணும், இல்லாட்டினா இந்த வீட்டில் சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு மிரட்டுற மனைவிமார் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட மனைவின்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவன் விரும்புகிற குடும்பத்தில் மனைவி குணசாலியானவளாய் இருப்பாள். ஆமென் சொல்லுவோமா? இப்போ பைபிள் அதுதான் சொல்லியிருக்கு, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இப்போ உங்கள் சர்ச்சில் ஒரு ஷீட் ஒன்று கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது என் மனைவி குணசாலியானவள் தான் அப்படின்னு நீ டிக் பண்ணணும் அப்படின்னா எத்தனை கணவன்மார் உங்கள் மனைவிக்கு டிக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் ஒருத்தரை பார்க்குறது எனக்கே தெரியுது. நம்ம குணசாலியா அப்படின்னா பாஸ்டர் குணமா அப்படின்னா என்னன்னே தெரியலையே, அன்பா பாசமா இதெல்லாம் என் மனைவிட்ட நான் பார்த்ததே இல்லையே. குணசாலியான ஸ்திரீயாய் நாம் இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய மனைவியை பார்க்குற அதே நேரம் லோத்துனுடைய மனைவியும் நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். லோத்துனுடைய வீட்டில் என்ன நடக்குது? சோதோம் குமராவை ஆண்டவர் அழிக்க போறேன்னு முடிவு பண்ணி தூதர்கள் அனுப்பிட்டாரு. இப்போ எவ்வளோ வேகமாக இவங்க செயல்படணும். அந்த 19ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவனுடைய பிள்ளைகள் லேட் பண்ணுறாங்க, அவனுடைய மனைவி லேட் பண்ணுறாங்க. இப்போ ஏன் தெரியுமா? குடும்ப தலைவன் சோம்பேறியாக இருந்தால் அந்த குடும்பம் முழுக்க சோம்பேறியாக தான் இருக்கும். குடும்ப தலைவன் வேகமாக இருக்கணும். இன்றைக்கி சில நேரங்களில் சர்ச்சுக்கு வரும்பொழுது பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் சுறுசுறுப்பாக கிளம்புறோமோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த அளவுக்கு லேசியாக அது 2 பாட்டு பாடிரட்டுமே, 3ஆவது பாட்டு முடித்த பிறகு போகலாம், சும்மா கத்திட்டு தானே கிடக்க போகிறாங்க, நம்ம அப்புறம் போவோம், பாஸ்டர் மெசேஜில் தான் நம்மளை பார்ப்பார், அது வரைக்கும் அவர் மேடையை தான் பார்த்துட்டு இருப்பார், நம்மளை எங்கே பார்க்க போகிறாரு, இப்படியெல்லாம் நம்ம நினச்சி ரொம்ப லேட்டாக டிலே பண்ணி போகிறது. சிலர் என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கு வருவாங்க, இந்த கடைசியில் வந்து தலையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குற ஆட்கள். இப்படி நம்ம சோம்பேறியாக இருந்தோம்னா ஆசீர்வாதம் வராது. லோத்து வீட்டில் பாருங்க, ஆண்டவர் பட்டணத்தை அழிக்க போறேன்றாரு, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டாமா, வேகமாக ஓட வேண்டாமா? பாருங்க கடைசியில் என்ன நடக்கு தெரியுமா? தூதன் கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து வெளியே விடுறாரு. அந்த அளவுக்கு அவர் சோம்பேறியா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம வெளியே விட்டு ஓடுனா இவர் ஓட மாட்டேன்றார். அந்த வசனத்தெல்லாம் படிச்சீங்கன்னா 3 முறை ஓடு 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 அப்படின்னு ஆண்டவர் தூதனை வச்சு சொல்லுவாரு. ஆனா அவர் கேட்க மாட்டாரு. ஆண்டவர் ஒரு இடத்த காமிச்சா அந்த இடம் வேண்டாம், இந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு இன்னொரு இடத்த காமிப்பார். இதெல்லாம் யாரு? சோம்பேறியினுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள். சரி, ஆபிரகாமுக்கு பின்னாடி ஆபிரகாமுடைய மனைவி சாராள் ரொம்ப ஸ்பீடா எல்லா காரியத்திலையும் ஆக்டிவா இருந்தாங்க. லோத்துனுடைய மனைவி லோத்தை ஃபாலோ பண்ண ரெடியா இல்லை. அவங்க உலக பொருட்களை பார்த்தாங்க, திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். பைபிள்ல சொல்லியிருக்கு. இன்னைக்கு உங்க கணவருக்கு பின்னாடி ஓடுற ஆட்களா இருக்கணும், கணவனுடைய வார்த்தைக்கு அப்படியே செய்கிற ஆளா இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உடனே நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அவர் என்ன சொன்னாலும் செய்யணுமா? அப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்களா? அப்போ நாங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அப்புறம் பெண்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வசனம் வச்சிருக்கிறேன். இப்போ யாக்கோபு ரெபெக்காளுடைய மகன், 2வது மகன், ஈசாக்குனுடைய 2வது மகன். இப்போ ஈசாக்கும் ரெபெக்காலும் பிள்ளைகள் வளர்ந்து திருமண வயதை எட்டுறாங்க. அப்போ ரெபெக்காளுக்கு ஒரு ஆசை என்னன்னா, அவங்க இருக்கிற ஊரில் இருக்கிற அந்த பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போ ரெபெக்காளுடைய அண்ணன் மகளை ரெபெக்காள் யோசித்திருக்கிறாங்க, சகோதரனுடைய மகள். இப்போ ரெபெக்காள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 27ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம், இப்போ ரெபெக்காள் ஈசாக்கை பார்த்து எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கு. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணான்னா என் உயிர் இருந்து ஆவது என்ன? இப்போ நம்ம தமிழில் சொல்லணும்னா, நான் ஏன் உயிரோட இருக்கணும்? இந்த பிள்ளைகளை யாராவது ஒருத்தனை கல்யாணம் முடிச்சு வச்சிங்கன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு யார் சொல்றா? ரெபெக்காள். இப்போ ஈசாக்கு என்ன பண்ணணும்? இப்போ நான் மட்டும் ஈசாக்கோட நிலையில் இருந்திருந்தேன்னா என்ன தெரியுமா சொல்லுவேன்? ரொம்ப யோக்கியமாக பேசுறிய, அன்னைக்கு மூத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ இவனுக்கு எப்படி ட்ராமா பண்ணி வாங்கி கொடுத்த, இப்போ மட்டும் ரொம்ப உண்மையாக பேசுகிற மாதிரி பேசுறியோ அப்படின்னு கேட்டிருப்பேன். நானாக இருந்தேன்னா அப்படி தாங்க பேசுவேன். உண்மை அதுதான், நம்மெல்லாம் அப்படி தாங்க. ஆனால் ஒரு நல்ல குடும்ப தலைவன் எப்படி நடந்துக்கிறார் பாருங்க.
அந்த அம்மா சொன்ன உடனே, இப்போ நம்ம வீட்டம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த பெண்ணு வேணாங்க, நீங்கள் பார்க்குற பிள்ளை சரியில்லை. இந்த ஈசாக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஈசாக்கு உடனே என்ன பண்ணுறாருன்னா யாக்கோபை கூப்பிட்றாரு. ஜேக்கப் கம் ஹியர், வா இங்கே. உடனே என்ன பண்ணணும்? அவனை ஆசீர்வதித்து, என்ன சொல்கிறாரு? அவனை ஆசீர்வதித்து, நீ கானானிய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல், இங்கே நீ பெண் கொள்ளாதடா, உங்கள் அம்மாவோட விருப்பம் அதுதான், நீங்கள் பெண் வேண்டாம், உங்கள் அம்மாவுடைய ஆசை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அம்மா வந்து என் அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லலை, ஆனால் ஈசாக்குக்கு தெரியும் தன் மனைவியோட வாழ்கிறவர்ல, தன் மனைவியினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் புரிந்து கொள்ளுகிறவர்ல. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ எழுந்து புறப்பட்டு உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே உன் அம்மாவனுடைய சகோதரன் லாபான் இருக்கிறான், அவன் குமார்த்திகளுக்குள் நீ பெண் கொள் என்று சொல்லி அனுப்புகிறான். இது ரெபெக்கா ஒன்றும் சொல்லலைங்க, ஈசாக்கு புரிஞ்சு செய்கிறாரு. எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. மனைவி மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு தான் வெளியில ஒன்று சொல்லுவாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சவன் ஞானி, அதை தெரிஞ்சுக்காதவன் கடைசி வரைக்கும் டமால் டுமில் தான் வாழ்வான். எந்த பெண்ணும் வெளிப்படையாக பல விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. அவங்க உள்ள ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம், வெளியில் வேற மாதிரி வரும். ரெபெக்கால பாருங்க. ஆக்சுவலாக ரெபெக்கால என்ன சொல்லியிருக்கணும், நீ அண்ணன் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ஒளிஞ்சிருன்னு சொல்லும் பொழுது, என் அண்ணன் மகள்கள் ரொம்ப அழகா இருப்பாளுங்க, அவள்களை ஒரு ஆளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நீ சொல்லி அனுப்பியிருக்கலாமே, இல்லை ஈசாக்கு கிட்ட வந்து பேசியிருக்கலாமே. அதெல்லாம் கிடையாது. இவங்க வேற மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு செவி கொடுத்து தேவ திட்டத்திற்கு அர்ப்பணித்து செயல்படுகிறவன் நல்ல கணவர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே? மனைவி சில நேரங்களில் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, சூப்பராக சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், பெண்களுக்கு உள்ளுணர்வு ஜாஸ்தி, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சில காரியங்கள். அந்த காரியத்தில் அவங்க சொல்லும் பொழுது தேவ திட்டம்தானா அப்படின்னு கணவர் யோசிச்சு அது ஆண்டவர் அனுமதித்தால் உடனே அதை செயல்படுத்துவதில் தப்பே கிடையாது. ஈகோ பார்க்காதீங்க. எல்லா ஆளும் நம்ம என்ன செய்யறோம்னா, ஏவாள் பாரு ஆதாம ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அன்னைக்கு பாவம், என்னமோ இவர் இன்னைக்கு ஏதோ ரொம்ப பெரிய யோக்கியமாக நடக்கிற மாதிரி. என்னாலும் மனைவியின் சொல்ல கேட்கறதுக்கு ரெடியா இருங்க. செயல்படுத்தும் பொழுது தேவ சித்தமான பார்த்து செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததா பிள்ளைகளை பத்தி பைபிள் சொல்லுது. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகள். நம்முடைய பிள்ளைகளை நம்ம சரியா வளர்க்கணுங்க. நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, சிறு வயதிலிருந்தே அவர்களை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் நம்ம வளர்க்கும் பொழுது அவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகன். எவ்வளவு நல்ல மகன் பார்த்தீங்களா? அப்பா பலியிட போறாரு, அப்போ கூட அவர் ஒன்றும் செய்யலையே. இதெல்லாம் இன்னைக்கு யோசித்து பார்க்க முடியுதா? ஒருவேளை இப்போ எனக்கு 20 வயதில் பையன் இருக்கிறான். இப்போ ஆண்டவர் வந்து அவனை பலியிட சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற மலைக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறேன், சும்மா கூட்டிகிட்டு போகிறேன், வாப்பா மலைக்கு மேலே போயிட்டு வருவோம். திடீர்னு அவனை பிடிச்சி கட்டி கையை காலெல்லாம் கட்டுறேன். அவன் என்னன்னு கேட்குறான். இல்லைடா, ஆண்டவர் ஒன்று பலியிட சொல்கிறாரு. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஏயா 50 வயசுல எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு இப்போ 20 வயசுல வாழ வேண்டிய என்ன நீ பலி கொடுக்குறியா? நான் ஒன்றை பலி கொடுக்குறேயா அப்படின்னு ஏன் கையை காலை கட்டி என்ன பலி கொடுத்துட்டே இறங்கிடுவான். இதுதான் இன்னைக்கு நடக்கும், அதுதான் உண்மை. ஆனா ஈசாக்கு கீழ்ப்படுகிற மகன், தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு செவி கொடுத்தான். என் அப்பாவோட ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசியிருந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் என்று ஈசாக்கு நினைத்திருந்தார். அதனாலதான் அவருடைய சந்ததிகளும் ஆசீர்வாதமாக இருந்தது. எனக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 4 காரியம் உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எடுத்து அதிலேயே கிடக்கிறாங்க, கேம்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்படி தான் போயிட்டு இருக்கு. கடவுளோட இணையறதே இல்லை. ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுங்க உங்க பிள்ளைகளை. உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? நிறைய பேர் தனியால ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பெண்கள் மட்டும் ஜெபிப்பாங்க, ஆண்கள் மட்டும் ஜெபிப்பாங்க. குடும்பமா ஜெபிக்கணும். 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கணும், 5 பேர் சேர்ந்து ஜெபிக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் வீட்டில் வேற யாராவது இருந்தா எல்லா உறவுகளும் சேர்ந்து ஜெபிக்கணும். அதுக்கு பேர் தான் குடும்ப ஜெபம். அந்த குடும்ப ஜெபம் இல்லாத வீடு ஆசீர்வாதத்தில் நிச்சயமாக இருக்க முடியாது.
உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபத்தை உண்டாக்குங்க. அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம், எவ்வளோ நேரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுங்க. தப்பே கிடையாது. ஆமேன் சொல்லுங்களேன். பிள்ளைகள் 4 காரியத்திலே நிலைத்திருக்க வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். 1 ஞானம், 2வது வளர்த்தி, 3வது தேவ கிருபை, 4வது மனுஷருடைய தயவு. இந்த 4ம் ஒரு வளர்ச்சியை காண்பிக்கிறது. வளர்ச்சிக்குள் இருக்க வேண்டும். இப்போ ஞானம்னா என்னன்னா இன்டெலெக்சுவல் growth. என்ன growthங்க? புத்தி அறிவு ஞானம். இப்போ இந்த உலகத்தின் காரியங்கள் படிப்பினால் வருகிறது, கற்றலினால் வருகிறது, தெரிந்து கொள்வதனால் வருவது, அனுபவத்தினால் வருவது, இதெல்லாம் அறிவு. இந்த அறிவில் உங்கள் பிள்ளைகள் வளரணும். அதுக்கு தான் படிக்க வைக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறோம், காலேஜில் படிக்க வைக்கிறோம், பல்வேறு விஷயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இதெல்லாம் அவனுக்கு இன்டெலெக்சுவல் growth கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். ஞானமுள்ள பிள்ளையாக, ஒரு காரியத்தை சரியாய் கணித்து செய்கிற பிள்ளையாக அவன் வளருவான். 2வதாக வளர்த்தி, பிசிக்கல் growth. அந்த பிசிக்கல் growthக்கு என்ன பண்றோம்? நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், சிக்கன் கொடுக்குறோம், மட்டன் கொடுக்குறோம், நல்ல ஆகாரங்கள், சத்தான ஆகாரங்கள் கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் சாப்பிட்டு பிசிக்கல் growth அவனுக்கு இருக்கு. நல்ல ஆளு வாட்டம் சாட்டமா வளர்ந்துருக்கிறாரு. சாப்பிடாத பிள்ளைகள் நோஞ்சானா இருப்பா, நல்ல சாப்பிட்ற பிள்ளைகள். அதனால தான் சாப்பிடாத பிள்ளைகளை சாப்பிடுன்னு ஏன் திட்டுறோம்? பிசிக்கல் growth வேணும். ஒரு தகப்பனுங்க தாய்க்கு அது கடமை. 3வதாக தேவ கிருபை. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவ கிருபை எப்படி உண்டாகும்னா, இந்த வேதாகமத்தை பிள்ளைகளுக்கு போதிக்க தேவ வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க அவன் தேவனுக்குள் வளர ஆரம்பித்து தேவ கிருபையிலும் வளருகிறான். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை கொடுக்குறீங்க, பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்க, நீங்கள் காலேஜில் சேர்க்குறீங்க, நீங்கள் ஃபிசிக்கல் growthக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்குறீங்க. அவனுடைய ஸ்பிரிச்சுவல் growth, இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீங்களா? பெற்றோரை பார்த்து கேட்கிறேன். உங்கள் பிள்ளைகளை வேதாகமத்தை படிக்க சொல்லி, வேதாகமத்தை விளக்கி சொல்லி, வேதாகமத்தை எடுத்து சொல்லி, உங்களுக்கு தெரிந்த கதைகளை எல்லாம் சொல்லி வேதத்திலே நீங்கள் அவர்களை வளர்க்கிறீர்களா? அப்படி வளர்த்தீங்கன்னா அவங்க தேவ கிருபையில் வளருவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 4வதாக சோஷியல் growth, மனுஷர் தயவு. சமுதாயத்தில் யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி நடந்து கொள்ளணும், யாருக்கிட்ட என்னென்ன மாதிரி பேசணும், இதெல்லாம் நீங்கள் பழக்கி கொடுக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் சில ஆட்கள் முரட்டுத்தனமாக இருப்பான். வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு வெளியில் எப்படி நடக்கணும்னு தெரியாது. அப்போ இந்த சோஷியல் growth ரொம்ப அவசியம். யார் தீமை செய்கிறவங்க, யார் நன்மை செய்கிறவங்க, யார் தப்பான ஆள், யார் சரியான ஆள், இதெல்லாம் அந்த அறிவை அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் சோஷியலில் எப்படி பழகணும், சமுதாயத்தில் எப்படி பழகணும், சபையில் எப்படி பழகணும். சில பிள்ளைகள் பாஸ்டரை பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்கிறதில்ல, மூத்த விசுவாசிகளை பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்கிறதில்ல, கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு அந்த மூத்தவங்க என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டால் அது ஒரு மாதிரியாக பார்த்துட்டு திரும்ப தலையை கீழே போட்டுக்கும். அதாவது ஏன்டா என்ன கேட்குற அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒழுங்கீனமான காரியம். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். முதல்ல ஊழியக்காரரை கண்டா எழுமி நிற்கணும். பாஸ்டர் பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு எழுமி நிற்கணும். நாங்களாம் சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு ஊழியக்காரங்க வரும்பொழுது ஊழியக்காரர் போகிற வரைக்கும், வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நாங்கள் உட்கார கூட மாட்டோம். ஆக கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்கணும். இப்போ பிள்ளைகளுக்கான அடுத்த காரியத்தை சொல்கிறேன். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமா? கணவன் மனைவியோடு இருக்கிற அன்பு, மனைவி கணவனோடு இருக்கிற அன்பை, பிள்ளைகள் பெற்றோரோடு இருக்கிற அன்பு, பெற்றோர் பிள்ளைகளோடு இருக்கிற அன்பு, இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு உறவுகளோடு இருக்கிற அன்பை டெவலப் பண்ணணும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபேமிலியை யாரும் பார்த்து குறை சொல்லக்கூடாது, ஆச்சரியப்படணும். அப்படிப்பட்ட அன்பின் ஆவியினால் நிறைந்திருக்கிற குடும்பமா உங்கள் குடும்பம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். சண்டை போட்டு கிடக்கக்கூடாது. கணவன்மார்களுக்கு சொல்கிறேன், வேலைக்கு போனப்போ வீட்டம்மா என்னென்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ பெண்களுக்கு வேலை ஜாஸ்தி. வீட்டில் நம்ம இருக்கிறதுனால எப்பொழுதும் அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மேக்சிமம் ஹெல்ப் பண்ணுங்க. ஈகோ பார்க்காதீங்க, ப்ரெஸ்டீஜ் பார்க்காதீங்க. நல்லா ஹெல்ப் பண்ணுங்க உங்கள் ஒய்ஃபுக்கு. அவங்களுக்கு கூட இருந்து என்னென்ன உதவின்னு கேளுங்க. சும்மா வெளியில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது மட்டும் இல்லை. நிறைய ஆண்கள் காலையில் எந்திரிச்சோடனே காப்பி கொண்டா, அடுத்தது டிஃபன் எங்கே, டிவி பார்த்துட்டு இருக்கிறது, ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது, சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆர்டர் பண்ணுறது.
வீட்டில் நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. துணியெல்லாம் துவைச்சி வாஷிங் மிஷினில் எடுத்தாங்கன்னா வெளியில் காய போடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஹெல்ப் பண்ண பழக்கலாம். நல்லா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க. சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பெட்டை எடுத்து நீட் பண்ணி வைக்கலாம், நம்ம படுத்த இடத்த சரி பண்ணி வைக்கலாம், நம்ம சாப்பிட்ட தட்டை என்ன செய்யலாம், கழுவி வைக்கலாம். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண, வெளியில் தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி விடலாம். எவ்வளோ ஹெல்ப். பெண் பிள்ளைகள் வீட்டை கூட்டலாம், மாப் பண்ணலாம், நல்லா எல்லா வேலையும் செய்யலாமே. அப்படி செய்கிறீங்கன்னா நீங்கள் தான் நல்ல பிள்ளைகள். செய்யாட்டா இன்றைக்கி உங்கள் பெற்றோருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க, உங்கள் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுடைய கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுங்க. இப்போ இரண்டாவது, நான் சொன்னது போல உங்களுடைய மனைவியிடம் பிள்ளைகளிடம் உட்கார்ந்து பேசுங்கள். Spend the quality time with your spouse and the children. உங்களுடைய குவாலிட்டி டைமை பிள்ளைகளோட செலவு பண்ண பாருங்க. நீங்கள் எல்லாரும் செல்ஃபோனில் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடு மயானம் மாதிரி. மயானம்னா என்ன தெரியுமா? சுடுகாடு மாதிரி தான் இருக்கும். அப்படியே அமைதியாக, எந்த சத்தமும் இல்லாமல். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, ஜாலியாக பேசுங்க, ஜோக் அடிங்க, நல்லா சந்தோஷமாக குடும்பத்தை கொண்டு போங்க. சாப்பிட்ற நேரம் இந்த ஜெயிலெல்லாம் கூப்பிடுவாங்களாமே, மணி அடித்து சோறு ரெடி ஆகிடுச்சு வாங்க அப்படின்னா எல்லாம் ஃபோனை வச்சுட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட வர்றது. இப்போ அப்படி கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இல்லை. எல்லாம் அதாவது தட்டை எடுத்து சாப்பாடை போட்டுக்கிட்டு செல்ஃபோனில் ஹெட்செட்டை காதில் மாட்டிக்கிட்டு ஓடி போயிடுறது எங்கேயாவது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. குடும்பம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? 4 பேர் 5 பேர் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக பேசி சாப்பிடணும். அதுதான் மகிழ்ச்சி. அப்படி உங்கள் குடும்பத்தை மாற்றுங்க இன்னைக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட குடும்பம்? தேவன் விரும்புகிற குடும்பமா உங்கள் குடும்பம் இருக்குதா? மகிழ்ச்சியான குடும்பமா, சந்தோஷமான குடும்பமா? குடும்பத்தில் தாங்க முதல்ல ஆசீர்வாதம் ஆரம்பிக்குது. ஒரு குடும்பம் நல்லா இருந்தா அந்த பட்டணம் ஆசீர்வாதமா இருக்கும், அந்த சபை ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் தேவன் வைத்திருக்கிற திட்டம். அதனால அது உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நினைங்க. உங்க வீட்டில் எல்லாரையும் உட்கார வச்சு அன்பா பேசுங்க, உறவுகளோட இணைந்துருங்க. அடுத்தது நமக்கு கொடுத்துருக்கிற ரிலேஷன்ஷிப், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சனை, மச்சினிச்சி, இப்படி பல உறவுகளை தமிழில் வச்சிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் அப்படிலாம் இல்லை. ஒரே அங்கிள், ஸ்பௌஸ், கசின், தட்ஸ் ஆல். யாராக இருந்தாலும் அக்கா மகன், சித்தப்பா மகன், மாமா மகன், எல்லாம் கசின்ஸ். அப்புறம் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை எல்லாம் அங்கிள், ஆன்டி. சிம்பிளாக முடிஞ்சிருது. ஆனால் தமிழ் அப்படி இல்லை. சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, இந்த உறவுகள் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இந்த உறவுகளுடைய மதிப்பை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்தது, வீட்டில் உட்காந்துக்கிட்டு தாத்தாவை பற்றி குறை பேசுறது, சித்தப்பனை பற்றி குறை பேசுறது, உறவுகளுக்கு குறித்ததான பிரச்சனைகள் எல்லாம் பிள்ளைகள் முன்னாடி பேசி பிள்ளைகளுக்குள்ள, ஓ எங்கள் சித்தப்பா இப்படிப்பட்டவர் தானோ, எங்கள் பெரியப்பா இப்படிப்பட்ட ஆளோ, எங்கள் மாமா இவ்வளோ மோசமான ஆளோ அப்படின்னு நீங்கள் முத்திரை குத்தி பிள்ளைகளுக்கு வச்சிடாதீங்க. அந்த பிள்ளைகள் அந்த பெரியோரை மதிக்கணும். உங்கள் பிள்ளைகள் முன்னாடி 1000 பிரச்சனை இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகளோட. அதை பிள்ளைகள் முன்னாடி காமிக்காதீங்க. அவங்கள கனப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி சரியான காரியத்தை பேசுங்க, நல்ல விஷயத்தை பேசுங்க. மனைவியோட தனிப்பட்ட முறையில் போய் உட்காந்து பிரச்சனைகளை பேசுங்க. இப்படிலாம் பண்ணியிருக்கலாமா, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பேசுங்க. பிள்ளைகள் முன்னாடி அப்படி பேசாதீங்க. பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள். அப்போ பிள்ளைகள் இல்லாத கணவன்மார் இருப்பீங்க, தம்பதியர் இருப்பீங்க. உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் கற்பத்தை திறப்பாராக. ஹல்லேலூயா. ஈசாக்கு மலடியாக இருந்து தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கற்பத்தை கொடுத்தார். ஆமென். கற்பத்தின் கனியினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. நிறைய பொதுவாகவே ஆண்களுக்கு எப்போ டென்ஷன் ஆகும்னா, பணம் கையில் இல்லைன்னா டென்ஷன் ஆயிரும். பணம் இருக்கிற வரைக்கும் அவரை மாதிரி ஒரு பாரி வள்ளல் இந்த உலகத்திலே கிடையாது. அவரை மாதிரி ஒரு தர்மகர்த்தா இந்த உலகத்திலே கிடையாது. அப்படியே என்னடா வேணும், பெப்சி வேணுமா, கோக்கு வேணுமா, KFC சிக்கன் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா. அப்புறம் கிரெடிட் கார்டு தீர்ற வரைக்கும் மாலுக்கெல்லாம் போனோம்னா டேக் த கார்டு, ஸ்வைப் பண்ணிக்கோ, எல்லாம் எடுத்துக்கோ. எல்லாம் தீர்ந்த உடனே வீட்டுக்குள்ளே பூனை மாதிரி உட்காந்துருப்பார். இவருக்கு காற்று போன பலூன் ஆயிடுவார். இப்போ மனைவி வந்து, எங்க இந்த பொருள்லாம் வேணுங்க, அந்த பொருள்லாம் வேணுங்க அப்படின்னு சொன்னா, வேற வேலை இல்லையா, யார் போய் வாங்குறது, உனக்கு இப்படியே வீணாக்குவ காசெல்லாம், என் காசெல்லாம் கரியா போகுது. இவர் தாம் தூம்னு செலவு பண்ண போது காசு கரியா போனதே தெரியாது. இப்போ எல்லாம் எம்டி ஆயிடுச்சுல்ல, அதனால இப்போதான் ஞானம் உதிக்கும்.
இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஆறுதலாக பேசுங்க. மனைவிமார் கணவன் கிட்ட சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் நடத்துவார், தைரியமாக இருங்கப்பா, என்ன பணம் என்ன பெரிய விஷயம், ஆண்டவர் எப்போ வேணாலும் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு இன்னும் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி, அவர் பணத்தை பற்றி பேசும்பொழுது, பணம் இல்லையா, காரு அவ்வளோதானா, காடி லோன் கட்ட முடியாதா, வீட்டு லோன் கட்ட முடியாதா, நடுத்தரில் தான் போய் நிற்கணுமா, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் இன்னும் அப்படியே ஊதி விடக்கூடாது. ஆதரவாக பேசுங்க, அன்பாக பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட அன்பா பேசுங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய எந்த பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலோ அதை என் தேவன் நிறைவாக்குவாராக. சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்களேன். அதே போல உங்களுடைய குடும்பத்திலே தேவனுக்கு அடுத்த காரியங்களில் முழுமையாய் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அதுனா என்ன? the purpose of the family. என்ன பர்பஸ்ங்க? தேவனுக்குள் வளர வேண்டும். எப்படி சபை ஒரு குடும்பமாய் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ பூரண புருஷனாகும்படி, அதே போல குடும்பத்தையும் தேவன் ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். ஏன் ஒரு கணவனையும் மனைவியையும் அவர் குடும்பத்தில் இணைக்கிறார்னா, ஒரு ஆணையும் பெண்ணையும் அவர்கள் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். அந்த பிள்ளைகள் கடவுளுக்குள் வளர்க்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். அந்த பிள்ளைகள் வளர்ந்து தேவனுக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவர்கள் மூலமாக சுவிசேஷம் செல்ல வேண்டும், அவர்கள் மூலமாக கிறிஸ்துவின் ராஜ்யம் வளர வேண்டும். உங்கள் குடும்பம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா? முதல்ல நம்ம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அப்புறம் நம் மூலமாக அந்த சித்தம் நிறைவேற்றப்பட நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னைக்கே கற்றுக் கொடுங்க. நாங்கள்லாம் வாலிப வயதாக இருக்கும் பொழுது மிஷினரி ஊழியங்களுக்கு ஒப்பு கொடுத்தோம். கிராமமாக ஊழியம் செஞ்சிருக்கிறோம், மலைகளெல்லாம் போய் ஊழியம் செஞ்சிருக்கிறோம், காடுகளில் போய் ஊழியம் செஞ்சிருக்கிறோம், மலைவாழ் மக்கள் மத்தியில் ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் பண்ணியிருக்கிறோம். கடுமையான நாட்கள் அதெல்லாம். சோறு தண்ணி கிடைக்காது, நம்ம விரும்பின சாப்பாடு கிடைக்காது. அவங்க கொடுக்குற அந்த களி அப்படியே உருட்டி கொடுப்பாங்க, அதை தான் சாப்பிடணும். நேரத்துக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காது, படுக்க சரியான இடம் கிடைக்காது. இப்படியெல்லாம் ஊழியம் செய்து தான் ஆண்டவருக்குள்ள வந்து அன்றைக்கு வாலிபர்கள் அப்படியெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்குள்ள அந்த உணர்வை உண்டாக்குங்கள். கிறிஸ்துவுக்காக இழப்பவர்கள் ஒரு நாளும் தரித்திரரானதில்லை. அதற்கு பதிலாக தேவன் அவர்களை பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார். குடும்பமா நீங்க கர்த்தருக்காக நிக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க பழக்கி கொடுங்க, வேதம் வாசிக்க பழக்கி கொடுங்க, பைபிள் படிக்கிறதுக்கான ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, கடவுளுக்காக கொடுப்பதற்கு பழக்கி கொடுங்க. எவ்வளவு இருக்குன்றதை பார்க்காதீங்க, எவ்வளவு கொடுக்கணுன்றதை மட்டும் யோசிங்க. ஒரு ஏழை விதவை 2 காசையும் அப்படியே போட்டுட்டாங்களாம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தாள். அந்த அம்மாவை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சான்னு பைபிள் எழுதலை. நான் நினைக்கிறேன் அவங்க வாழ்நாள் முடிகிற வரைக்கும் பயங்கரமாக ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்ட பிறகு இனிமேல் ஆண்டவர் தானே அவங்களுக்கு எல்லாமே. எனக்கு அன்பானவர்களை, கொடுக்க பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுங்க. நீங்களும் நல்லா கொடுக்கறதுல முன்மாதிரியாக இருங்க. சபைக்கு கொடுங்க, தசமபாகங்களை கொடுங்க, காணிக்கைகளை கொடுங்க, ஊழியர்களை கனப்படுத்துங்க, ஊழியத்தை கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் நடத்துவாரா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாள் ஒரு இனிய நாளாய் உங்களுக்கு அமையட்டும். இந்த நாள் ஒரு புதிய தொடக்கமாய் அமையட்டும். உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற குடும்பம் தேவன் விரும்புகிற அவருடைய சித்தத்தின் மையத்தில் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை குறித்து மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து செழித்திருப்பார்கள், அவர்கள் கை நிறைய சம்பாதிப்பாங்க, நல்லா படித்து ஞானவான்களாய் வளருவார்கள், பெரிய பெரிய ஆட்களாக வருவாங்க. உங்கள் கணவர் பெரிய ஆளாக வருவார். இன்னைக்கு அவர் ரட்சிக்கப்படலை, அவர் இன்னும் திருந்தாமல் இருக்கிறாருன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மனைவியை குறித்து கவலைப்பட வேண்டாம், உறவுகளை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கிற நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். பணம் இருந்து என்ன பிரயோஜனங்க? வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? எப்போ சாவோம்னே தெரியாமல் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஜீவன் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். உயிரோடு வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். உங்கள் குடும்பம் மதிப்புள்ள குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் குடும்பம் உறவுகளோடு இணைந்த குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் குடும்பம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற குடும்பமாக இருக்கட்டும். இந்த குடும்பத்தை தான் இயேசு ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. இயேசு தன் வாழ்க்கையில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தார், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாரு. தச்சன் வேலை செய்து கொண்டிருந்த தன் தகப்பனுக்கு அவர் உதவியா இருந்தார். நல்லா கவனிங்க.
அம்மா வந்து சொல்லும் பொழுது அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறார். கடைசி வரைக்கும் தன்னுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிறார். அப்பா அம்மாவை எதிர்த்து பேசல. அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நீங்களும் நானும் வாழணும். அவர் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இயேசுவுக்கு தம்பிமாரெல்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் ஊழியத்தில் இருந்தாங்க. கடைசியில் எவ்வளவு அழகா வழி நடத்தி இருக்கிறாரு. ஒருவேளை இயேசு மோசமான ஆளா இருந்திருந்தான்னா, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத ஆளா இருந்திருந்தான்னா, அவன் தம்பிமாரெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? நீ என்ன அப்பாவை கனப்படுத்தின, நீ எங்க அம்மாவை மதிச்ச, நாங்க எப்படி உன் பின்னாடி வர முடியும்னு ஓடி போயிருப்பாங்களே. இயேசு மாதிரியா இருந்தார். இந்த உலகத்திலே 33 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்து நமக்காக மரித்தவர், 3வது நாள் உயிரோடு எழுந்தவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் வரும்பொழுது அவருக்காக வாழ்கிற பிள்ளைகள் பரலோகத்திற்கு செல்ல போகிறோம். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இப்போ உங்கள் ஊரில் கல்யாணம்லாம் நடந்துச்சுன்னா குடும்பமாக வாங்கன்னு தானே கூப்பிடுவாங்க, இல்லை தனியாக வாங்கன்னு சொல்லுவாங்களா? இயேசு இந்த உலகத்திற்கு வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார். குடும்பமாக நீங்கள் பரலோகத்துக்கு போகணுமா, தனியாளாக பரலோகத்துக்கு போக போகிறீங்களா? குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுங்க. அதுதாங்க ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.